மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 13ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நடக்குதுன்னா, நம்ம புவனேஸ்வரி, பசுபதி, அப்புறம் அந்த மரகதலிங்கம் 3 பேரும் அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்க, அந்த பண்ணை வீட்டில். அதே நேரத்துல நம்ம கார்த்தி நேரா மறுபடியும் அந்த தேவிக்கு கால் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா தேவி வந்துட்டு போன் அட்டன் பண்ணவே இல்லை. உடனே கார்த்தி நினைக்கிறாரு, நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், நம்ம வேற அந்த தனாவை வர சொல்லியிருக்கோம், இன்னொரு நாள் அவளை பார்த்துப்போம். இந்த பிளான்ல ஏதாவது சொதப்பல் வந்துச்சுன்னா அத்தை கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம நேரா பண்ணை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கார்த்தி மறுபடியும் பண்ணை வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரியை பார்த்து அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க, இங்க பாருங்க, உங்க மேல நாங்க ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம், இந்த மாதிரி மறுபடி ஏதாவது ரகுராம் ஐயாவோட குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நாங்க தண்டனை கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க, இருந்தாலும் ரகுராம் ஐயாவோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு நீங்க கண்டபடியே யோசிக்கிறீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது கேட்டதோட நம்ம புவனேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. புவனேஸ்வரி நேரா அந்த பசுபதியை பார்த்து, இந்த கார்த்தி அப்படி எங்க தான் போனா, தனா இங்க வந்தாலா இல்லையா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பசுபதி சொல்றாரு. இருமா, நான் கார்த்திக்கு கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி பைக்ல வந்துகிட்டு இருக்கிறாரு. போனை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, அத்தை கால் பண்றாங்களே, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேட்குறாங்க, அந்த கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணானா இல்லையா அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை அந்த மாயா ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு. மரகதலிங்க சொல்றாரு, அந்த தனா வந்தது கண்டிப்பா மாயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் ஏதாவது ஒரு பிளான் போட்டு தனாவை காப்பாத்திருப்பா அப்படின்னு. அதுக்கு பசுபதி சொல்றாரு, இந்த வாட்டி விடக்கூடாது, அந்த கார்த்தி வரட்டும், என்ன நடக்குதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு. அதே நேரத்துல கார்த்தி கொண்டாந்து பைக்கை நிப்பாட்ட, அப்ப அங்க புவனேஸ்வரியோட கார் இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி அங்கேருந்து வந்துட்டு அவங்க அத்தைகிட்ட, அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப புவனேஸ்வரி நேரா கார்த்திய ஓங்கி செவிலே விடுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி அதிர்ச்சி ஆகி, அத்தை எதுக்கிட்ட என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, உன்னை நான் இங்கே தானே இருக்க சொன்னேன், இங்கே இல்லாத விட்டுட்டு நீ எங்க போன அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை ஒரு முக்கியமான வேலை வந்துச்சுத்த, அதான் போயிட்டேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது, நீ கண்டிப்பா இந்த பண்ணை வீட்டுல இருக்கணும்னு சொன்னனா இல்லையா, தனா ஃபர்ஸ்ட் வந்தாலா இல்லையா, நீ எங்க போன அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, தனா வந்தாலா என்னன்னு தெரியல அத்தை, எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்ததுனால நான் போயிட்டேன் அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, அப்படி என்ன தலைப்போற காரியம், அப்படி உனக்கு யாரு கால் பண்ணா, இதை விட முக்கியமான கால் உனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அத்தை ஒரு நிமிஷம் இருங்கத்த, மறுபடியும் தனாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏற்கனவே அந்த தனா கிட்ட போனை கொடுக்கறதுக்கே ரொம்ப ரிஸ்க் பண்ணி தான் போனை கொடுத்து அவளையே இங்க வர வச்சேன், ஆனா அந்த வாய்ப்பை கோட்டை விட்டுட்டு இப்ப மறுபடியும் தனாவை கூப்பிட்டா அவ எப்படி வருவா, இங்க பாரு, தனா காணாம போன விஷயம் அங்க தெரிய வந்திருக்கோம், தனா மறுபடியும் அங்க போயிட்டா, கண்டிப்பா வந்துட்டு மறுபடியும் நம்மளால இதே பிளானை கேட்க முடியாது, நீ எப்பேற்பட்ட வேலையை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கட்டுப்பாகி அந்த கார்த்திய மறுபடியும் ஒரு அற விடுறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, நமக்கு உதவி பண்ணாதவன் தேவையே இல்லை, அடிச்சு கொல்லுமா, என் பையனா இருந்தா என்ன அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா இவனால பல விஷயங்கள் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பசுபதியும் சரி அப்படின்னு சொல்ல, மரகதலிங்க சொல்றாரு, நீங்க இப்படியெல்லாம் பிளான் போடுறீங்களே, கண்டிப்பா நீங்க வந்துட்டு அந்த ரகுராம் ஜானகியை அவமானப்படுத்தி அங்க நிக்க வச்சு எல்லாருக்கும் முன்னாடியிலையும் அவங்கள மன்னிப்பு கேட்க வைப்பீங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்க இப்படி காமெடி பண்றத பார்த்தா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது போல, உங்களை போய் நம்பி நான் உங்க பின்னாடி வந்தேன் பாருங்க அப்படின்னு அந்த மரகதலிங்கம் புவனேஸ்வரியை அவமானப்படுத்த, அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாரு, ஏதோ ஒரு விஷயத்துல தோத்து போனதுனால நாங்க எல்லா விஷயத்துலயும் தோத்து போவோம் அப்படின்னு கிடையாது, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்ல, மரகதலிங்கம் சொல்றாரு, சரி விடுங்க, அங்க தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்குது, போயிட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதலிங்கம் டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப பசுபதி சொல்றாரு, பாத்தியா இவனை, இவன்லாம் யாருன்னே தெரியாது, நம்மளை எப்படி வந்துட்டு இவன்
இரிட்டேட் பண்ணுறான் பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த கார்த்தியை தான் உதைக்கணும், இவனால தான் எல்லா பிரச்சனையும். இன்னொரும் தனா வந்ததோட கார்த்தியும் தனாவும் ஒன்றா இருப்பாங்க, இதை வச்சு பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கார்த்தி யாரையோ போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை சாரி த, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, போதும்பா உன்னுடைய ஹெல்ப்பு, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட, அண்ணா அந்த தாலி பிரித்து கோக்குற சடங்கு இன்னும் அங்கே தானே நடக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு, எதுக்காக அந்த தேவி ஃபோன் அட்டன் பண்ணலை, இந்த தனாவோட விஷயத்த கூட அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் நமக்கு அவள் ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்தே அவளை நேரடியாக பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி மறுபடியும் அந்த தேவிக்கு கால் பண்ணி பார்க்க அப்போ ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, எதுக்காக அவளோட ஃபோன் வந்துட்டு ரொம்ப நேரமாக சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது, கால் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான், ஆனால் என்ன காணும், சரி மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு போய் பார்ப்போம், ஒருவேளை அவள் அங்கே வந்திருந்தா அப்படின்ட்டு கார்த்தி மறுபடியும் அந்த தேவி அதாவது மாயா சொன்ன இடத்துக்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா மறுபடியும் அந்த இடத்துல தேவி இல்லை. அப்போ மறுபடியும் கார்த்தி கால் பண்ணி பார்க்குறாரு. அவளோட ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்தே அவளை அடைஞ்சு தீரணும் அப்படின்னு தோணுது. அவள் இங்கே வந்திருக்கலாம், ஏன் வராமல் விட்டா, என்னவா இருக்கும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம மாயா வந்துட்டு சீனுவுக்கு மாலை போடுறாங்க, தனாவும் கதிருக்கு மாலை போடுறாங்க. அப்போ அதே நேரத்தில் ரகுராம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராரு. ரகுராமை பார்த்ததோட நம்ம நம்ம ஜானகிக்கு ரொம்ப சந்தோஷம். ஜானகி நேராக சிவா கிட்ட, சிவா உன் அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு சொன்னதோட சிவாவும் ரொம்ப சந்தோஷமா அவங்க அண்ணனை பார்க்குறாங்க. அப்போ ரகுராமோட அம்மா ஓடி போய், சிவா நீ வருவனே எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, நான் என் பொண்ணுக்காக மட்டும்தான் வந்தேன், மற்றபடி வேற யாருக்காகவும் நான் இங்கே வரல அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா ரகு, உன் பொண்ணுங்களுக்காக இங்கே வந்துட்டியல்ல அது போதும் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, சம்பிரதாயத்தை ஆரம்பிங்க, என் பொண்ணுக்கு தாலி பிரித்து கோக்குற சடங்கு நடந்து முடிச்சதோட நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா ரகு, ஃபஸ்ட்டு மாயாவுக்கு தான்ப்பா இந்த சம்பிரதாயம் நடக்கணும், ஏன்னா அவதான மூத்தவ, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தனாவுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, சரி சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சம்பிரதாயம் ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாலி பிரித்து கோக்குற சடங்குல ஃபஸ்ட்டு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சு நம்ம சீனு வந்துட்டு மாயாவுக்கு தாலி கட்டுறாரு. இன்னொரு பக்கம் கதிர் நம்ம தனாவோட கழுத்தில் தாலி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அம்மா அப்பாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க. அதே நேரத்தில் புவனேஸ்வரியும் பசுபதியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க கொஞ்சம் அமைதியாக நிற்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஜானகி வந்துட்டு பயந்துட்டு நிற்கிறாங்க. ஐயர் சொல்கிறாரு, என்ன பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க, அம்மா அப்பா 2 பேரும் வந்து நின்னுங்க, பிள்ளைங்க விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ல அப்படின்னு. அப்போ மணியும் பத்மாவும் வந்து நிற்கிறாங்க. அப்போ ரகுராம் நிற்க, அப்போ நம்ம ஜானகி வந்துட்டு போய் நிற்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி டக்குன்னு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி நேராக அந்த புவனேஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன ஜானகி, உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்தது வெளியில் இங்கே யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இப்போதானே நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்துட்டு தலையை முழுகனா, நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டது தானே, இந்த ரகுராமோட சத்தியம்லாம் அவ்வளோதானா, இது என்னங்க இது அப்படின்னு சொல்ல, அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க, இங்கே பாருமா, தேவையில்லாமல் நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஆனால் அவங்க 2 பேரும் வெளியில் ஒத்துமையாக தானே இருக்காங்க, அதை பற்றி நீ ஏன் வந்துட்டு கவலைப்படுற, நீ வந்துட்டு ஓரமா நின்று அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ரகு, உன் சத்தியம் அவ்வளோதானா, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் நீ அந்த ஜானகியை தலைமுழுகுனியல்ல, ஆனால் உன்னோட சத்தியம் எல்லாத்தையுமே மறந்துட்டியா, அவ்வளோதானா உன்னோட சத்தியம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராம் முறைச்சிக்கிட்டு நிற்க, அப்போ மாயா நேரா அந்த புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இங்கே பாரு, இங்கே எதுக்கு வந்த நீ, உன்னை இங்கே யாராவது வர சொன்னாங்களா, ஆசீர்வாதம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிட்டு போ, இல்லை சாப்பிட்டுவிட்டு கிளம்பு, அதை விட்டுட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினச்சா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை ரகுராம், உன் குடும்பத்துக்கு இந்த சத்தியம்னாலே பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு மரகதலிங்கத்துக்கு உன்னோட தங்கச்சி பையன் சீனுவை சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அதுக்கப்புறம் அந்த மாயாவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச, அதுக்கப்புறம் கார்த்திக்கும்
தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ அந்த ஜானகியை வந்துட்டு நீ தலைமுழுகிட்டு இப்போ அவ பக்கத்திலேயே நின்று எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் என்ன ரகுராம், உன் சத்தியம் அவ்வளோதானா? இவனை தான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, அங்கே உள்ளவங்க டக்குன்னு புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இங்கே பாரு புவனேஸ்வரி, தேவையில்லாமல் இங்கே உள்ளவங்களே நீ அவமானப்படுத்தின அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் உண்மையை தானே சொன்னேன். இந்த ரகுராமுக்கு சத்தியம் தர்மம் அப்படின்னாலே என்னன்னு தெரியல போல, சூடு சொரணை இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் அமைதியாக நிற்க, ஜானகி நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இங்கே பாரு புவனேஸ்வரி, நீயும் வீட்டில் உள்ளவங்களும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் என் குடும்பத்தை இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, ஜானகி அப்படி அவ என்ன தப்பாக பேசிட்டா? அவ சொன்னது உண்மைதானே? எனக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவமாக அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஜானகி ரொம்ப கவலைப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நான் நினச்சது நடந்து போச்சு ஜானகி, உன்னை நிம்மதியாகவே நான் எங்கேயும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜானகி ரொம்ப கவலையாக நிற்கிறாங்க. அப்போ மாயா நேராக ஜானகி கிட்ட, பெரியம்மா அவதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, இல்லை கவலைப்படாதீங்க, பெரியப்பா கண்டிப்பாக இதை பெரிய விஷயமா நினச்சிக்க மாட்டாரு அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வராரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் கடைசியில் இந்த புவனேஸ்வரி வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாலே, இதனால உங்களுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ண முடியாமல் போயிட்டே அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் தாலி கட்டுற வரைக்கும்னாச்சும் அவர் நின்னாரே, எனக்கு அது போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, சரி அவர் வீட்டில் தான் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேராக வெளியில் வந்துட்டு, எப்படியோ அந்த ரகுராம் நிம்மதியாக எங்கே போனாலுமே அவனை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கார்த்தி மறுபடியும் அந்த மாயாவுக்கு கால் பண்ணுறாரு. புவனேஸ்வரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக மாயாவுக்கு கால் பண்ண, மாயா வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு, இந்த கதிர் தான் கார்த்தி தான் கால் பண்ணுறான், இவனை ஃபஸ்ட்டு சமாளிக்கணும் அப்படின்ட்டு மாயா இங்கேருந்து தனியாக போயிட்டு நேராக ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி நேராக தேவி கிட்ட, தேவி உன் ஃபோட்டோவை பார்த்ததோட உன்னை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ என்னை வேற ரொம்ப விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டியா, உன்னை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இப்போ நீ எங்கே இருக்க? நீ கோயில்கிட்ட வரேன்னு சொன்னா, நானும் ரொம்ப நேரமாக கோயில்கிட்ட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எப்போ தான் வர அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்திக், நான் வந்துக்கிட்டு இருந்தேனா அப்போ திடீர்னு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு கால் வந்துச்சு, வேறு வழி இல்லாமல் நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு கார்த்திக், நாளைக்கு கண்டிப்பாக 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் வச்சு, என்ன தேவி இப்படி சொல்லிட்ட, உன்னை இப்பயே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, என்னால் இப்போ கூட உன்னை வந்து பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, இல்லை கார்த்திக், என்னால் கண்டிப்பாக வர முடியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், இங்கே பாரு நான் வந்துட்டு உன்னை நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி என்னை கண்டிப்பாக நீ பார்க்க வரணும் அப்படின்னு சொல்ல, மாயாவும் கண்டிப்பாக வரேன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. மாயா நினைக்கிறாங்க, இவன் சரியான ஃப்ராடாக இருக்கான், இவனை எப்படி வந்துட்டு தனா நம்புறானே தெரியல, இவனோட உண்மையான சுய ரூபத்தை எப்படியாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும், அப்போ தான் வந்துட்டு கதிர் நல்லவன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்துட்டு கதிரோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம், தனாவும் வந்துட்டு கதிரோட சேர்ந்து சந்தோஷமாக வாழுவா அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு, அந்த தேவியை நம்ம சீக்கிரம் பார்த்தே ஆகணுமே, நம்ம அவகிட்ட அடிக்கடி பேசினா மட்டும்தான் அவள் நம்மளை வந்து பார்க்குறேன்னு சொல்லுவா, அதனால நம்ம அவகிட்ட அடிக்கடி பேசணும் அப்படின்னு அந்த கார்த்தி நினைக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம மாயா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம விரிச்ச வலையில அந்த கார்த்தி விழுந்துட்டான், ஸோ இதை வச்சே அவன்கிட்டேருந்து எப்படியாவது அந்த வீடியோவை வாங்கணும் அப்படின்னு நம்ம மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட புவனேஸ்வரி மறுபடியும் கார்த்தியை வழிமறிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, அத்தை என்னத்தை அப்படின்னு கேட்க, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, உண்மையை சொல்லு, எதுக்காக நீ அந்த பண்ணை வீட்டை விட்டுட்டு போன, எங்கே போனேன்னு சொல்லு, இதை விட முக்கியமான வேலை என்ன உனக்கு, கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாமல் நீ ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு. அப்போ
புவனேஸ்வரி கேட்குறாங்க உன் ஃபோனை கொடு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு எதுக்கிட்ட என் ஃபோனை எதுக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு கொடு, அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு இல்லைத்த நான் ஃபோனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. புவனேஸ்வரி கோவமாக்கி நேராக ஃபோனை பிடுங்கி பார்க்க அதில் வந்துட்டு தேவி அப்படின்னு புது நம்பர் இருக்குது. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க யாருடா அந்த தேவி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு யாரும் இல்லத்த அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்க, இதனால தான் தனாவோட அந்த கல்யாணமே தள்ளி போச்சுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ நீ மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. கார்த்தி சொல்கிறாரு இல்லத்த நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ புவனேஸ்வரி பசுபதி கிட்ட இவன் திருந்தவே மாட்டானா அண்ணன், ஏன்னா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு அதாம்மா எனக்கும் தெரியல, நம்மளோட மானத்தை வாங்குறான். இன்னைக்கு மட்டும் அந்த தனாவும் அந்த கார்த்தியும் ஒன்றா இருந்திருந்தா இந்நேரம் வந்துட்டு அந்த தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருக்காரு பசுபதி. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க இல்லைண்ணா இவனுக்கு இதுக்கு மேலேயும் நம்ம டைம் கொடுக்கறது ரொம்ப தப்பு, எப்படியாவது வந்துட்டு நம்ம அந்த தனாவை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும், அதுக்கு ஏதாவது நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு பசுபதி சொல்கிறாரு ஆமாம் சீக்கிரம் அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி தனாவை காமிக்கிறாங்க. தனா வந்துட்டு இன்னுமே கார்த்திக் ஏதோ ஆபத்தோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம தனா இருக்காங்கல்ல அவங்க நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு தனா அப்படின்னு சொல்ல. அப்போ தனா கேட்குறாங்க கார்த்திக் சார் நீங்கள் விஷத்தை குடிச்சிட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்போ தான் கார்த்திக் யோசனை வருது, ஐயோ இது தெரியாமல் ஃபோன் அட்டன் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. நேராக தனா கிட்ட ஆமாம் தனா நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு எங்கள் அத்தை கிட்ட சொல்லிட்டு நான் பண்ண வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு. அதுக்கு தனா கேட்குறாங்க சார் நான் தான் பண்ண வீட்டுக்கு வந்தேனே இங்கே இல்லையே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு பண்ண வீட்டிலேருந்து வந்து அத்தை என்னையை காப்பாற்றி நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிட்டாங்க. உனக்கு வந்துட்டு தாலி பிரித்து கோக்குற சடங்குன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு அந்த தாலி பிரித்து கோக்குற சடங்கு நடக்கும் பொழுது என்னால் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும், அதனால தான் நான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டேன். இனி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தனா, நீ கதிரை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல. அப்போ தனா சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்க கூட தான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க அப்படின்னு தனா சொல்ல. கார்த்தி சொல்கிறாரு இல்லை தனா என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க ஒரு மாதம் அங்கே வெயிட் பண்ணுங்க கார்த்திக் சார், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. கார்த்திக் கேட்குறாரு எதுக்காக என்ன ஒரு மாதம் வெயிட் பண்ண சொல்கிற அப்படின்னு. தனா சொல்கிறாங்க ஒரு மாதத்தில் அந்த கதிரை என் வாழ்க்கையை விட்டு போயிடுறேன்னு சொன்னான், அதுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ட் இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.